இங்க மருதாளி அப்படிங்கிற ஒரு விசித்திரமான கிராமத்துல தாங்க கதையே ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருக்குங்க. அது என்னன்னா, இந்த கிராமத்துல வாழ்ற பெண்கள் கிட்ட யாராவது ஒரு ஆண் தப்பா நடக்க முயற்சி பண்ணா, அவங்க கிட்ட இருந்து அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஊரோட காவல் தெய்வமான காமினி நேர்ல வருவா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஆழமா நம்புறாங்க. சரியா இந்த நேரத்துல தாங்க நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி ஆகுறான். அவன் ஒரு வளர்ந்து வர சினிமா டைரக்டர். இந்த கிராமத்துல நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த காமினி தேவியோட கதையை வச்சு ஒரு புதுமுக நடிகை அறிமுகப்படுத்தி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஊருக்கு வரான். வந்த உடனே அந்த கிராமத்தோட தலைவரான பைரவனை மீட் பண்ணி தான் தங்குறதுக்காக பேசி வச்சிருந்த ஹோம் ஸ்டேயோட சாவியை வாங்கிட்டு அவனோட ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு வந்த நம்ம ஹீரோ கதையை எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. கதையும் நகரவே மாட்டேங்குது. இதனால செம டென்ஷனான ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போதான் அந்த ட்விஸ்ட் நடக்குதுங்க. அவன் கண்ணு முன்னாடி ரத்த சிவப்பு கலர்ல சேலை கட்டின ஒரு பொண்ணு அப்படியே நடந்து போய் கொஞ்ச நேரத்துல மாயமா மறைஞ்சிடுறான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த கிராமத்தை ஹீரோவுக்கு சுத்தி கட்டுறதுக்காக ஒரு பெரியவர் வராருங்க. ஹீரோ நேத்து நைட்டு பார்த்த விஷயத்த அவர்கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த பெரியவர், தம்பி, இந்த ஊர் பெண்கள் காமினியை ஒரு தெய்வமா கும்பிடுறாங்க. அவ தங்களை காப்பாத்துவா அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்க. ஆனா ஆண்கள் எல்லாருமே அவளை ஒரு பேயின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க நேத்து நைட்டு பார்த்தது அந்த காமினியா கூட இருக்கலாம். கொஞ்சம் சூதானமா இருங்க அப்படின்னு ஒரு போடு போடுறாருங்க. பெரியவர் சொன்னதை கேட்டு யோசிச்ச ஹீரோ அன்னைக்கு நைட்டே காமினியை மக்கள் கும்பிடுற அந்த மர்மமான மரத்தை போய் பார்க்குறான். அங்கே இருந்து திரும்பி வரும்போது இதோ நேற்று பார்த்த அதே சிவப்பு சிலை கட்டின பொண்ணு மறுபடியும் அவனுக்கு முன்னாடி வராங்க. ஹீரோ பயத்தில் காமினி காமினி அப்படின்னு கத்த அங்கே பக்கத்தில் இருந்த பெரியவர், யோ தம்பி பயப்படாத, இவ காமினி கிடையாது, ரதி, நம்ம எஸ்டேட்டில் வேலை பார்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறாரு. அந்த ரதியோட அழகை பார்த்த உடனே நம்ம டேரக்டர் ஹீரோவுக்குள்ள கட் பண்ண குதிரை ஓட ஆரம்பிக்குது. உடனே உட்காந்து கதை எழுத ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. மருதாணி கிராமத்தில் யாழினி வீரான்னு 2 பேர் காதலிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீரா யாழினியோட அழகை மட்டும்தான் விரும்புறான்னு தவிர அவளோட லட்சியமான கூத்து நடன கலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. யாழினிக்கு சென்னையில் போய் படத்தில் நடிக்கணும்னு ஆசை. ஒரு நாள் வீரா தன்னை ஊரை விட்டு கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி நம்பி ஆத்தங்கரையில் வந்து வெயிட் பண்ணுறான். இப்படி ஒரு ஆர்வமான இடத்துல கதையை நிப்பாட்டிட்டு அடுத்த நாள் ரதியை மீட் பண்ண போகிறாங்க ஹீரோ. அவகிட்ட இந்த கதையை சொல்லி, என் படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின், நாளைக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் ரதி அன்னைக்கு வரலைங்க. ரதி வராததால ஹீரோ மறுபடியும் அந்த பெரியவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். அப்பதாங்க அந்த ஊரோட சோகமான ஃப்ளாஷ்பேக் தெரிய வருது. ரதியோட குடும்பம் ஒரு பாரம்பரிய கூத்து குடும்பங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரதியை வளர்த்ததே அவளோட அக்கா யாழினி தானா. ஆனா அந்த பெரியவர், யாழினி ரொம்ப தப்பான பொண்ணு தம்பி, அவ கூத்து கட்டுறேன்னு ஒரு பையனோட ஓடி போகும்போது புலி அடிச்சு இறந்துட்டா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான ஹீரோ நேரா ரதியோட வீட்டுக்கு போறான். அங்க ரதியை மத்தி இருக்கிற அவளோட அக்கா யாழினியோட போட்டோ பாக்குறாங்க. அப்புறம் ரதியை மீட் பண்ணி பேசும்போது, அவன் நேத்து கொஞ்சம் வேலையாயிட்டேன் சார், நாளைக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னபடியே அடுத்த நாள் வரா. ஹீரோவும் அவளோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு கலர் சேலையை கட்ட சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. இங்கே தாங்க கதையோட மெயின் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டே அந்த கிராமத்தோட காவல் தெய்வமான காமினி நம்ம ஹீரோவோட இன்டென்ஷன் என்னன்னு அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக ரதி வேஷத்தில் ஹீரோவோட ரூமுக்கு வரா. வந்து ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோவும் வந்தது ரதின்னு நினச்சி க்ளோஸ் ஆக வராங்க. ஆனால் திடீர்னு அவளை தள்ளி விட்டுறான். இங்கே பாரு ரதி, நம்ம 2 பேரோட கோல் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறது தான். அது வரைக்கும் நமக்குள்ள இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நேர்மையாக பேசுகிறான். பேசிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாரையும் காணுங்க. அப்போதான் ஹீரோவுக்கு புரியுது, வந்தது ரதி இல்லை காமினி தேவி அப்படின்னு. அடுத்த நாள் ஹீரோ ரதி கிட்ட பேசும்போது அவன் நேற்று நைட்டு அவனோட வீட்டுக்கே வரலன்னும் போட்டோ ஷூட் அப்போ அவளுக்கு அவளோட அக்கா ஞாபகம் வந்ததாகவும் சொல்கிறான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே வில்லன் பைரவனோட ஆட்கள் வந்து ஹீரோவை வளைக்கிறாங்க. மரியாதையை அந்த பொண்ணை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இந்த ரதியை ஹீரோயின் ஆக்கி இந்த ஊருக்கே அடையாளமாக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. ரதிக்கிட்டையும் எனக்காக ஆத்தங்கரையில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பைரவனும், நீ எப்படி இந்த ஊரை விட்டு போறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. கடைசியாக அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ காமினியோட மரத்துக்கிட்ட வர்றாங்க. வந்து மனமுருகி பேசுகிறான். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த கதையவே எழுத ஆரம்பித்தேன் காமினி. இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீ தப்பானவே இல்லை, நீ தான் அந்த யாழினி அப்படின்னு. நீ இறந்ததுக்கு அப்புறமும் இந்த கிராமத்து பெண்களை பாதுகாத்துட்டு இருக்க. அன்னைக்கு நிறைவேறாத உன்னோட கூத்துக்கலை ஆசையை இன்னைக்கு உன்னோட தங்க ரதி மூலமா நான் உலகத்துக்கு முன்னாடி நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. அப்படியே ரதியை கூட்டிட்டு ஹீரோ ஊரை விட்டு கிளம்பும் போது பைரவனோட ஆட்கள் அவங்கள கொல்றதுக்காக பயங்கர ஆயுதங்களோட வந்து தடுக்கிறாங்க. ஆனா அப்போ அங்க என்ட்ரி கொடுக்குறா காமினியான யாழினி. தன்னோட அமானுஷ்ய சக்தியால அந்த வில்லன் கூட்டத்தையே மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணி அழிக்கிறாங்க. தன்னோட தங்கச்சியோட கனவும் தன்னோட லட்சியமும் நிறைவேற போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹீரோவையும் ரதியும் பத்திரமா அந்த ஊரை விட்டு வழி அனுப்பி வைக்கிறா காமினி. அப்படியே இந்த கதையும் இங்க முடிக்கிறாங்க.